இந்த வழக்கில் பல தரப்பினர் உள்ள வர்றாங்க. குறிப்பாக இது தாவேகா விசஸ் அரசு அப்படின்னு தான் இருக்கணும். இதில் பொதுநல மனுக்கள் வருது. தினேஷ் அப்படின்றவர் உள்ள வராரு. இப்போது உயிரிழந்தவர்களுடைய ஒரு குழந்தையினுடைய தந்தை வராரு. இப்போது பிரபாகர் அப்படின்றவர் வராரு. ஸோ இது மாதிரி எத்தனை மனுக்கள் இதில் இடையீடாக சேர்க்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக நமக்கு இந்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுலுமே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 7 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது நமக்கு கடந்த வாரத்துல தெரியுது. ஆனா அது இல்லாம கூடுதலா அவ்வப்போது தாக்கல் செய்யப்படும் மனுக்கள் இடையீட்டு மனுக்களா உயர்நீதிமன்றமே மாற்றியிருந்தது. தற்போது வரை நமக்கு தெரிந்த தகவல் படி தாவேகாவினர் சிபிஐ விசாரணைக்கு சென்ற மனுவுல தான் இப்ப இவங்க எல்லாம் பிரதிவாதிகளா சேர்க்கப்பட்டிருப்பார்கள், இல்லாட்டி இடையீட்டு மனுக்களா போட சொல்லியிருப்பாங்க அப்படின்றது நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். குறிப்பா இந்த மரணமடைந்த 2 பேர் தவிர வேறு யாரும் 41 பேர்ல வேறு யாராவது மரணம் அடைந்தவர்களுடைய உறவினர்கள் யாராவது இதுல இடையீட்டு மனுதாரர்களா சேர்ந்திருக்கார்களா, அவர்கள் வழக்கறிஞர்கள் வைத்து அது தொடர்பா தனியா வாதங்களை ஓபன் கோர்ட்ல இல்லாம மனுக்களா கொடுத்திருக்காங்களா, நாங்களும் இதை சேர்ந்து சொல்லியிருக்காங்கன்ற போன்ற ஒரு கிளாரிட்டியான தகவல் நம்மிடம் இல்லை. ஆனால் தற்போது தெரிந்தவரை 2 மரணமடைந்த தரப்புல அனுப்பியிருக்காங்க. அவங்க தரப்புலதான் இப்ப இந்த வாதங்கள் நடைபெற்று வருவதுதான் இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தகவலா இருக்காங்க. அதுலயுமே சில கான்ஸ்பிரசி சொல்றாங்க. குறிப்பா அந்த மரணமடைந்த கிருத்திகியின் தந்தை அந்த குடும்பத்தோடு இல்ல, அவர் குடும்பத்திலும் தனியா இருந்தவர், இப்ப குழந்தை இறந்த உடனே வழக்குக்காக வராருன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இதுல சைமில்டேனியஸா நடந்துட்டே இருக்கு. பட் அதுக்கும் இந்த வழக்குக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லைனாலும் கூட அவர் தான் தற்போது இந்த வாதியாக இருக்காரு. இந்த வழக்கை பொறுத்தவரையும் முக்கியமான சில கருத்துக்களுமே அவர் வச்சு சொல்லியிருந்தாரு. குறிப்பா இன்னொரு விஷயம் தாவேகா தரப்புல என்ன குற்றச்சாட்டுகள்லாம் சொல்றாங்களோ அதே குற்றச்சாட்டுகள் இந்த மரணம் அடைந்த ரித்துவிக்கின் தந்தை தரப்புல இருந்தும் சரி, இப்ப பாத்திமா பானுடைய அவங்க கணவர் தரப்புல இருந்து வைக்கிறாங்க. எனவே இந்த விஷயத்துலதான் இப்ப தமிழ்நாடு அரசு அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கும் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும் முறையாக பதில் சொல்லிட்டு வராங்க. அந்தபடி பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசலில் பலியானவரின் உடல் எப்படி ஒரே இரவில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது என நீதிபதிகளும் தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் கேள்வியா கேட்டிருக்காங்க. இது அரசு தரப்பு இதுக்கு உரிய விளக்கம் அளிக்கப்படும் நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பா உடற்கூறு ஆய்விற்கு என்று சில வழிமுறைகள் இருக்குது. சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாக ஒரு சில குறிப்பிட்ட ஹவர்ஸ்ல அதை பண்ண மாட்டாங்க. ரொம்ப அர்ஜென்ட், ரொம்ப எமர்ஜென்சி கேஸ்னா அதற்கு சில ஸ்பெஷல் பெர்மிஷன்ஸ் வாங்கிட்டு தான் பண்ணுவாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அது 1-2 தான் பரவாயில்ல. பட் ஆனா இங்க ஒரு 41 பேருக்கு உடனடியாக நடந்திருக்கு அப்படின்னும் போது அதை உச்ச நீதிமன்றமே கேள்வி எழுப்பிருக்கு. அந்த அடிப்படையில தற்போது அதற்கு தமிழக அரசு சார்பில் பதில் அளிப்பார்கள் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவுமே ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா பாத்திமா பானு தரப்புல வச்சிருக்காங்க. ஒரே இரவுல 41 பேருடைய உடற்கூறு ஆய்வு செய்து உடற்கூறு ஆய்வுக்கான உடல்கள் திரும்ப அவங்க உறவுகளுக்கு ஒப்படைக்கப்பட்டது எப்படி, அது முறையாக நடைபெற்று இருக்குமா, அதற்கான சரியான ஆதாரமாக அது கன்வெர்ட் ஆகுமா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒரு குரூஷியலான எவிடன்ஸ்